ரேண்டம் வேரியபிள்ஸ் டூ வேரியபிள்ஸில் இது கண்டினியூஸ் கேஸ். சரிங்களா? கண்டினியூஸ் கேஸ்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபார் டிஸ்கிரீட் கேஸ் தே வில் டினோட் அஸ் வாட் ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? சி ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய். சரிங்களா? சி ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய். சரிங்களா? அண்ட் இந்த எக்ஸ் எப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒன். அப்போ மாடுலஸ்னா என்னது? மைனஸ் ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். சிமிலர்லி ஒய்க்கு எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னா ஈக்குவல் டு போடலை அப்படின்னது மைனஸ் ஒன் ஒய்இ. சரிங்களா? அடுத்தல ஒன்று. சரிங்களா? ஸோ இது இல்லாத ரேஞ்சுக்கு ஜீரோ எல்ஸ் போட்டோம். சரிங்களா? ஸோ சிமிலர்லி தே வில் ஆஸ்க் பட் ஃபைண்ட் சி. சரிங்களா? மார்ஜினல் டென்சிட்டி அண்ட் கண்டிஷனல் ப்ராபர்ட்டிஸ். அதே மாதிரி என்னது? ரெண்டு கண்டிஷன்ஸ் மீன் வேரியன்ஸ் கோவேரியன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? அதில் கார்லேஷன் அதே மாதிரி கார்லேஷன் கோஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் வெதர் தே ஆர் இண்டிபெண்டன்ட். அதுக்கு நமக்கு தெரியும் என்னது? சிஓவி நாட் ஈக்குவல் டு ஜீரோ இருந்துச்சுன்னா என்னது? இண்டிபெண்டன்ட் போடலாம் ஈஸியாக. இங்கே அதே மாதிரி சிஓவி ஆஃப் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் சிஒய். அப்போ என்ன பண்ணுவோம்? நத்திங் பட் வாட் இது ஏ. சரிங்களா? இது ஏ இது சி. அப்போ என்னது? இதுக்கு ஷார்ட்டாக என்னது? ஏசி சிஓவி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் போடுவோம். சரிங்களா? அதே மாதிரி இது சேம் கண்டிஷன் என்ன பண்ணுவோம்? நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஏசி. இங்கே ஏ இருக்கு, இது ஏ இது பி இது சி இது டி. அப்போ என்னது? ஜஸ்ட் ஏசி இன்ட்டு சிஓவி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் போட போகிறோம். ஓகே ரைட். ஸோ இடத்துல ஆங்கிள் பிட்வீன் த ரெக்ரெஷன் லைன்ஸ் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெகட்டிவ் கார்லேஷன்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த கார்லேஷன் சிஓவி வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு, பாசிட்டிவ் நம்பர்ல இருந்துச்சுன்னா என்னது? பாசிட்டிவ் கார்லேஷன். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் கார்லேஷன். சரிங்களா? ஸோ லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் அல்லது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் அதை இப்போ பார்த்தோம் டிஸ்கிரிட்ல. அதே கேசஸ் தான் இன்னைக்கு டீல் பண்ண போகிறோம். ஓகேவா? Let's see this with one by one. So first we will go with part C. ரைட். அங்கே சிங்கிறதுக்கு சமிஷன் பார்த்தோம் இல்லையா? இங்க இன்டெகிரேஷன். வி நோ தட் கண்டிஷன் கண்டினியூஸ்னா இன்டெகிரேஷன் வரும். சரிங்களா? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குன்னா டபுள் இன்டெகிரேஷன். சரிங்களா? அதோட லிமிட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? மைனஸ் ஒன்ல இருந்து ஒன் வரைக்கும் எக்ஸுக்கு. அதே மாதிரி ஒன்ல இருந்து அகைன் மைனஸ் ஒன் வரைக்கும் என்னது? சரி, மைனஸ் ஒன்ல இருந்து ஒன் வரைக்கும் என்னது? ஒய்க்கு. அப்போ மைனஸ் ஒன் டு ஒன்னு மைனஸ் ஒன் டு ஒன்னு சி இன்ட்டு ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய் டிஎக்ஸ் டிஒய். ஓகேவா? இப்போ இந்த சி வெளியில் எடுத்துக்கலாமா? ஸோ என்னது? ஜஸ்ட் இன்டெகிரேஷன் மட்டும் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய் இருக்கு. ஸோ ஒன்னை மட்டும் தனியாக எல்லா இன்டெகிரேஷன் கொண்டு போயிடுறாங்க. சரிங்களா? அப்போ டபுள் இன்டெகிரேஷன் சியை தனியாக எடுக்கணும், சி மட்டும் வெளியில் எழுதணும். சரிங்களா? இதெல்லாம் உள்ள. ஓகேவா? ஸோ அப்படி பண்ண இது முடியலன்னா ஜஸ்ட் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. எக்ஸோட இன்டெகிரேஷன் மட்டும் தனியாக கொண்டு போயிருங்க. சரியா? சிங்கிறது காமனு, அது பண்ணலாம், அப்படின்னு பண்ணலாம். சரிங்களா? இது ஷார்ட்டாக இருக்கும். சியோடது காமனு. சரிங்களா? ஸோ எக்ஸோட இன்டெகிரேஷன் வந்து மைனஸ் ஒன் டு ஒன்னு அந்த ஒன் பிளஸ் டிஎக்ஸ். அதே மாதிரி என்னது? இன்டெகிரேஷன் மைனஸ் ஒன் டு ஒன்னு டிஎக்ஸ். சரிங்களா? ஸோ இஸ் ஈக்குவல் டு ஒன். ஓகே. அப்போ இதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணுறீங்க, இங்கே டிஒய் தனியாக இருக்கும். சரிங்களா? ஒரு இன்டெகிரேஷன் இன்னொன்று தனியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆமாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இன்டெகிரேஷன் தனியாக அங்கே இருக்கும். சரிங்களா? இன்டெகிரேஷன் ஆஃப் இதை டிஒய். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு ஒன். சரிங்களா? இந்த டூ ப்ளஸ் இதில் வேண்டாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க? இதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணிடுங்க. சரியா? அகெயின் என்ன பண்ணியிருக்காங்க? தனியாக சி பண்ணியிருக்காங்களா? இது ஒன் டைப் ஆஃப் மெத்தட். சரிங்களா? சி தனியா, அடுத்தது திருப்பி என்னது? இந்த டூ கண்டுபிடிச்சிருக்காங்களே, அங்கே டூ வருது, அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ சி இன்டெகிரேஷனோட வேல்யூ வந்து என்னது? நம்மளுக்கு டூ வந்திருக்கு, டூ இன்ட்டு டிஒய். சரிங்களா? இங்கே ஒரு இன்டெகிரேஷன் ஆல்ரெடி இருக்கு, அது என்னது? மைனஸ் ஒன் டு ஒன்னு. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இருக்கு. இந்த டூ வெளில கொண்டு போய்க்கலாமா? அப்போ டூ சி இன்டெகிரேஷன் ஆஃப் டிஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஓகேவா? இது ஈக்குவல் டு ஒன் போடணும். ஓகே. ஸோ அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் ஒய் வந்து உங்களுக்கு தெரியும். சாரி, இந்த டிஒய்னா ஒய்ன்னு தெரியும். ஸோ ஒன்னு மைனஸ் ஒன். சரிங்களா? ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் எல்லாம் பண்ணும்போது ஃபோர் சி வருது. ஸோ சியோட வேல்யூ 1/3. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மார்ஜினல் கண்டிஷன் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்ப்போம் இல்லையா? சரியா? ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கு இங்கே எஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் அதுக்குன்னா ஒரே ஒரு இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இது வந்து கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க அது. சரிங்களா? இன்ட்டு இங்கே எக்ஸ் வந்துச்சுன்னா இங்கே டிஒய் வரும். வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் என்ன பண்ணும்? எஃப் ஆஃப் இன்டெகிரேஷன் ஓவர்
that limit, ஓகேவா, given limit f of x, y into dy, சரிங்களா, x இருந்துச்சுன்னா இங்க dy வரும், சரிங்களா. அப்போ 1/4 இன்டகிரேஷன் -1 to 1, சரிங்களா. இந்த f of x, y யோட வேல்யூ என்னது, இங்க 1 plus xy, கரெக்டா. ஸோ அதை இங்க இந்த 1/4 எப்படி வந்துச்சு, in idea? யா, எஸ், வெரி குட். f of x, y என்ன பண்றோம், c இன்ட்டு அப்படின்னு போட்டிருந்தாலே c இன்ட்டு 1 plus xy, அது c யோட வேல்யூ 1/4 into 1 plus xy, சரியா. ஸோ அதான் இங்க 1 c மட்டும் வெளில போயிருக்கு. ஸோ 1/4 இன்டகிரேஷன் ஆஃப் -1 to 1 1 plus xy into dy, ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, நார்மலாக இன்டெகிரேட் பண்ணிடுறது தான், சரிங்களா. ஸோ இந்த டிஒய்யும் இன்டெகிரேஷனும் உள்ள மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் டிஒய் ஈக்குவல் டு ஒய், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், இங்கே எக்ஸ், சரிங்களா. ஒய்யை இப்போ எப்படி இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல -1/2, சாரி -1 to 1, சரிங்களா, எக்ஸ் ஒய் டிஒய், சரிங்களா. அப்போ இந்த எக்ஸ் இந்த கான்ஸ்டன்ட் மாதிரி, ஏன்னா ஒய் தானே இந்த இது ஃபேக்டரு, சரிங்களா. அப்போ இந்த எக்ஸ் வெளியில் இருக்கும். integration of -1 to 1 y into dy, ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும், y -1 to y dyனா என்னது, y²/2, அதெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டாங்க, y²/2, அப்பர் லிமிட் இருக்கு, லோயர் லிமிட் இருக்கு, சரிங்களா. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணும்போது நம்ம 0 ஆயிருது. ஸோ என்னது 1/2 2 into x into 0, சரிங்களா. அப்போ என்னது 1/4 into 2 அப்படின்னா 2/4, சரிங்களா. அப்போ என்னது 1/2, ஓகேவா. f of x xனா 1/2. சிமிலர்லி எனது மார்ஜினல் கண்டிஷன் ப்ராப்பர்ட்டி ஆன் y ஆன் இந்த y, கேபிட்டல் Y கீழே வரும், சரிங்களா. y ஆன் y என்னது, இன்டெகிரேஷன் இன்ஃபினிட்டி டு மைனஸ் f of x y into dx, ஓகேவா. ஓகே, ஸோ அதே மாதிரி c இன்ட்டு சியோட வேல்யூ 1/4 1 plus xy dx, அதே மாதிரி என்னது இந்த dx உள்ள போகும். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் x அப்படின்னு வரும், இன்டெகிரேஷன் ஆஃப் dx வரும். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் dx ஓட வேல்யூ தான் என்னது, இங்கே எக்ஸ்ன்னு வந்திருக்கு. இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்னா ஒய் வெளில வந்துடும். இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ x²/2, அப்பர் லிமிட் லோவர் லிமிட்ல அப்ளை பண்ணுறீங்க 0 ஆயிடுது. ஸோ அல்லது இட் இஸ் அகெயின் 1/2. ஸோ எப்படி கிடைச்சிருக்கு நமக்கு, எஃப் ஆஃப் எக்ஸும் நமக்கு 1/2 கிடைச்சிருக்கு, எஃப் ஆஃப் ஒய்யும் நமக்கு 1/2 கிடைச்சிருக்கு, சரியா. ஸோ போத் ஆர் வி ஆர் ஹேவிங் சம் வேல்யூஸ், ஓகே. நெக்ஸ்ட் கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், y/x அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னது, சேம் கேஸ் என்ன பண்ணுவோம், f of y, x by f of x, சரிங்களா. ஸோ கிவன் எக்ஸ் இல்லையா, ஸோ ஆனது கீழே எக்ஸ் வரும், ரைட். f of x, y இல்லாட்டி y, x, இது எப்படி இருக்கலாம், இதே மாதிரி f of x, y அவ்வளோதான், சரிங்களா. கீழே பை f of x, எல்லாத்தையுமே மேலே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். f of x, y யோட வேல்யூ எங்க இருக்கு, கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, 1 plus xy, சரிங்களா. அதை தான் இங்கே எழுத போறீங்க, 1 plus xy, சரிங்களா. c into 1 plus xy எழுதிருக்கீங்க. f of x ஓட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், x ஓட வேல்யூ 1/2, இந்த இருக்குல்லையா, 1/2 இந்த இருக்கு, கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ 1/2, சரிங்களா. ஸோ அப்போ என்னது, இதை ரெசிப்ரோக் பண்ண 2/4 1 plus xy, சரிங்களா. 2 கேன்சல் ஆகிடும், 1/2 1 plus xy, சரிங்களா. ஸோ இங்கே கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ்லாம் வரும், நோ ப்ராப்ளம், சரிங்களா. ஸோ கரெக்டாக தான். சிமிலர்லி f of x, y இதோட ஃபார்முலா இஸ் நத்திங் பட் வாட், f of x, y by f of y, ஓகேவா. ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, 1/4 1 plus xy by இதோட வேல்யூ f of y யோட வேல்யூ 1/2, சப்ஸ்டியூட் பண்ணா இட் இஸ் வாட், 2/4 1/2, சரிங்களா, 1 plus xy, ஓகே, ரைட். இப்போ they are given, so இதுதான் செகண்ட், சரிங்களா. ஸோ கண்டிஷனல் அண்ட் மார்ஜினல் ப்ராப்பர்ட்டிஸ் we find. Now we have to find p of y less than 1/2 and p of x 1/2 less than 1/2, சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு லோவர் லிமிட் என்னது -1 தெரியும், சரிங்களா. அப்பர் லிமிட் 1 இருக்கு, ஆனா இவங்க வந்து 1/2ஓட ஸ்டாப் பண்ண சொல்றாங்க, சரிங்களா. அவ்வளோதான் கண்டிஷன், எக்ஸுங்கிறது 1/2ஓட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்டகிரேஷன் வேல்யூ மட்டும் நம்ம போட்டா போதும், -1/1 to 1/2. அதே மாதிரி ஃபார் இப்போ சப்போஸ் இங்கே 1/3 இருந்துச்சுன்னா எனது ஒரு லிமிட்டை -1/1/3 போடணும். இங்கே 2 தான் இருக்கு அகெயின், இப்போ 1/2, சரிங்களா. இங்கே அப்போ சி இன்ட்டுன்னு வரும், சியோட வேல்யூ 1/4, அதை வெளியில் எடுத்துங்க, சரிங்களா. 1 plus xy dy dx, சரிங்களா, ரைட். இப்போ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், dy dx இந்த இன்டகிரேஷன்ல உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், 1 plus dy dx, இந்த xy-யை இதுக்குள்ள வச்சுக்கோங்க, இன்டகிரேஷன் ஆஃப் xy dy dx, சரிங்களா. ஸோ இதெல்லாம் உள்ள வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ ஒவ்வொன்றா ஃபைன் பண்ணால் முடிஞ்சிச்சு. ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் டிஒய் டிஎக்ஸ் ரெண்டுத்துக்கும் இன்டெகிரேஷன் ஆஃப் டிஒய் அதை அப்ளை பண்ணுங்க, அது எக்ஸ் ஒய் ஆயிரும். இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் அது எக்ஸ் ஆயிரும். இங்க அதே மாதிரி இன்டெகிரேட் பண்ணுங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸை பண்ணும்போது என்ன எக்ஸ் ஸ்கொயர் பை 2, அதே மாதிரி ஒய்யை பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் பை 2. சரிங்களா, -1 to 1/2, இது -1/1/2. சரிங்களா, எல்லா லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். சரிங்களா, மைனஸ் ஆஃப் மைனஸ் வரும்போது ப்ளஸ் ஆயிடுது. அதே மாதிரி சிமிலர்லி இங்கேயும் ஸோ 3/2 இங்கே 3/2, இங்கேயும் சிமிலர்லி 1/8 எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம். -3/8 இங்கே -3/8. சரியா, சரி, இங்கே 1/4, இங்கே 9/4, இங்கே 9/4. சரியா, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இட் இஸ் 18. ஓகே, 18/4. கால்குலேஷன் தப்பு இது. சரியா, ஓகே, இங்கே பாருங்க, இட்ஸ் நாட் கரெக்ட். ஸோ எனது 1/4 இஸ் அவுட் சைட். சரிங்களா, ஸோ இங்கே 9/4 ப்ளஸ் -9/8. சரிங்களா, ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா எல்சிஎம் வி ஹஸ் டு டேக். ஓகே, அது வந்து 8 ஆகும். சரியா, 8. ஸோ 8 எடுக்கும்போது இங்கே 2 ஆகும். கால்குலேஷன் வாங்க, 1/4. அப்போ இதை 2 போடலாம்ல, 2 இன்ட்னா 18 ஆயிரும். 18/8 -9. ஓகே, 1/4 இன்ட்டு 9/8, அவ்வளோதான். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இது ஓகே, ஸோ இது ராங்கு. ஓகே, 9 something. ஓகே, 9/36 கரெக்டா? Okay, 32. Okay, 9/32. Is it correct? சொல்லுங்க, எது கரெக்ட்? 9/4. ஓகே, இல்லை 8 இருக்கு. ஸோ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி எஸ், இது கரெக்ட், இதுதான் கரெக்ட். 9/32 கரெக்ட். ஓகே, சரி, மீன் அண்ட் வேரியன்ஸ் இதோட ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்னது? இ ஆஃப் எக்ஸ்க்கு இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். சரிங்களா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டோம் மேலே. சரிங்களா, இந்த மார்ஜினல் பிடிஎஃப் யூஸ் பண்ணுறோம்ல, மார்ஜினல் ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷன், அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, மார்ஜினல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்ல இந்த எஃப் ஆஃப் எக்ஸ், இதை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமாவையே மறந்து போய் அங்கே யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சதான். ஸோ இதை பண்ணிங்கன்னா என்னது? எக்ஸ் இன்ட்டு 1/2 டிஎக்ஸ். 1/2 எல்லாம் எடுத்தீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போது 0 கிடைக்குது. ஸோ 1/2 0. ஓகே, ஸோ சிமிலர்லி ஃபார் இ ஆஃப் ஒய். ஓகேவா? ஸோ இ ஆஃப் ஒய் போனது இன்டெகிரேஷன் ஆஃப் -1 to 1 ஒய் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் டிஒய். ஓகே, ஸோ 1/2 எல்லாம் போது ஒய் ஸ்கொயர் பை 2. சரிங்களா, ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணால் 0 கிடைக்குது. அகைன் 0. சரிங்களா, ஸோ வேரியன்ஸ் அகைன் சேம் கேஸ். என்ன பண்ணுவோம்? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ தான் கண்டுபிடிச்சிப்போம். சரிங்களா, அதை ஸ்கொயர் பண்ணி போட்டுட்டோம். பட் இது தெரியாது, அதனால இந்த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். கேப்ஸ் இருந்தால் நல்லது. ஓகே, ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 1/2. அந்த 1/2 போட்டுட்டு வெளியில் எடுத்துக்கோங்க, கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ அதை வெளியில் எடுத்துருங்க. -1 to 1 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸோட வேல்யூ எனக்கு x³ 3. சரிங்களா, ஸோ அதை அப்பர் லிமிட் வந்து 1 போடுறோம். 1/3 மைனஸ் ஆஃப் மைனஸ் வரும்போது எனது ப்ளஸ் ஆயிடும். ஸோ 1/3. சரியா, ஸோ எனது 2/3. ஸோ 1/2 இன்ட்டு 2/3 இன்ட்டு 2/6. ஸோ அதோட வேல்யூ 1/3. சிமிலர்லி ஃபார் இ ஆஃப் ஒய் ஸ்கொயர், அதுவும் 1/3 வருது. ஸோ எனது வேரியன்ஸ் ஆஃப் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுக்கு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு 1/3 முடிச்சுப்போம். இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0. ஸோ 0 ஸ்கொயர். அப்போ எனது 1/3 இங்கே. அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் ஒய்க்கும் இ ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் ஒய் த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, இ ஆஃப் ஒய்க்கோட வேல்யூ 0. ஸோ 1/3 இன்ட்டு 0 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 1/3. ஓகே, நெக்ஸ்ட்டு கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். கோவேரியன்ஸோட ஃபார்முலா சொல்லுங்க. இஎக்ஸ் xy மைனஸ், வெரி குட், யா வெரி குட், மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் ஒய். இங்க நத்திங் பட் என்னது? ரெண்டு இன்டெகிரேஷன், டபுள் இன்டெகிரேஷன் எக்ஸ் ஒய் வரதுனால அதே மாதிரி எக்ஸ் ஒய் மட்டும் போட்டுருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் போடும், அவ்வளோதான், முடிஞ்சு. சரிங்களா, ஸோ இதோட ஃபார்முலா இன்டெகிரேஷன், டபுள் இன்டெகிரேஷன். சரிங்களா, எக்ஸ் ஒய்
எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் டிஒய் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஆல்ரெடி பார்த்து 1/4 1 + xy சரிங்களா டிஎக்ஸ் டிஒய் என்ன பண்ணிருங்க, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணுங்க, முடிஞ்சுச்சு சரிங்களா. இப்போ இந்த 1/4 வெளியில போயிடும், இங்க xy இங்க xy ஸ்கொயர் சாரி x ஸ்கொயர் y ஸ்கொயர் அல்லது xy ஸ்கொயர் dx dy ஓகேவா. ஸோ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இருக்கிறதுனால ரெண்டு வாட்டி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே இருக்கு, செகண்ட் டேர்ம் சரிங்களா. ஸோ அதை ரெண்டையும் தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணோன்னா வாட் வி கெட் இட் இஸ் வாட் 1/9 சரிங்களா. ஸோ அப்போ அது e of x y மைனஸ், அப்போ அதோட e of x yக்கு வந்து 0, ஆல்ரெடி e of x ஓட வேல்யூ 0 பார்த்துட்டோம், 0 × 0 1/9 மைனஸ் 0 ஓகேவா. ஸோ அதை கிடைச்சுன்னா தட் இஸ் கோவேரியன்ஸ் நத்திங் பட் வாட், கோவேரியன்ஸ் ஆஃப் தட் xy இஸ் நத்திங் பட் என்னது 1/9. அதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ சரிங்களா. நெக்ஸ்ட் கார்லேஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நம்மளுக்கு தெரியும் என்னது, இட் இஸ் ஃபார்முலா இஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் ஓகேவா. ஸோ 1/9 இந்த கடைசிக்கு, இங்கே வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1/3, இதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ 1/3 சரிங்களா. அதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுரும் சரிங்களா. ஸ்கொயர் ரூட் போட்டுறா will get a using calculator we will get what 0.33. whether they are independent, how independent or not, கோவேரியன்ஸ் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 1/9 தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ நாட் இண்டிபெண்டன்ட் தப்பு, ஓகே தே ஆர் இண்டிபெண்டன்ட் சரிங்களா. ஏன்னா என்னது கோவேரியன்ஸ் நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0 தான் கரெக்டா. அப்போ என்னது தே ஆர் இண்டிபெண்டன்ட் ஓகேவா. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நாட் ஈக்குவல் டு 0 சரிங்களா. அதனால இது தே ஆர் இண்டிபெண்டன்ட் ஓகேவா. ஸோ இந்த கேஸ் ஆல்ரெடி டீல் பண்ணிட்டோம், என்னது இங்கே ஏ இது பின்னு வச்சுக்கோங்க. அப்போனது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏபி கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒய் ஓகேவா. ஸோ அப்போனது ஏபியை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம் சரிங்களா. அடுத்துல கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயோட வேல்யூ 1/9 சரிங்களா. அதெல்லாம் நம்ம சல்யூ பண்ணால் என்னது 2y. இதுக்கும் அப்படியே சொல்லிட்டோம், இந்த இடத்துல சி கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் சாரி கோவேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி சிஎக்ஸ் பிளஸ் டினா என்னது ஜஸ்ட் ஏசி இன்ட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஓகேவா. இது கரெக்ஷன் இருக்கு சரிங்களா. ஸோ கண்டிப்பாக ஏசி போடணும் சரிங்களா. ஏயோட வேல்யூ என்னது -2 சரிங்களா. சியோட வேல்யூ வந்து 3 ஓகேவா இன்ட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 2/3 கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் 1/9 கரெக்டா. ஸோ அப்போ என்னது -6 சரிங்களா இன்ட்டு 1/9 சரிங்களா. அப்போ என்னது -6/9 தான் அதோட ஆன்சர் ஓகேவா. இன்டகிரேஷன்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் சிக்மா ஆஃப் எக்ஸ் சரிங்களா. அதுக்கு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் சரிங்களா. சிக்மா ஆஃப் எக்ஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் சரிங்களா. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் 1/3, அப்போ அதுக்கு ரூட் போடுறோம். இதே மாதிரி சிக்மா ஒய்க்கு இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் ஒய், அதுக்கும் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/3 போடுறோம் சரிங்களா. ஸோ ஃபார்முலாவில் பி ஆஃப் எக்ஸ் ஒய் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அது காமா ஆஃப் சரிங்களா. காமா வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், 0.33 கண்டுபிடிச்சிட்டோம். காமா ஆஃப் சிக்மா எக்ஸ் ஒய் சிக்மா ஒய் சரிங்களா. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அகெயின் ரெண்டு கேன்சல் ஆயிரும் சரிங்களா. ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 0.33 சரிங்களா. அதே மாதிரி பி ஆஃப் ஒய் எக்ஸ் அதே மாதிரி இந்த காமா யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. சிக்மா எக்ஸோட வேல்யூ இங்கே சிக்மா எக்ஸ் வரும் சரிங்களா. ஸோ நத்திங் பட் காமா ஆஃப் சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ். சிக்மா ஒயோட வேல்யூ 1/√3, சிக்மா எக்ஸோட வேல்யூ 1/√3 சரிங்களா. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் 0.33 ஓகே சரி. ரெக்ரேஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் சரிங்களா. இங்கே தான் இந்த பி ஆஃப் இந்த கண்டுபிடிச்சிட்டோம்ல காமா ஆஃப் சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய், அதுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி சிக்மா பி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் தட் இஸ் வாட் காமா ஆஃப் ஒய் கமா எக்ஸ்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை கொண்டு வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஈஸியாகவே சரிங்களா. இது பாருங்க ஒய் ஆன் எக்ஸ், அப்போ என்னது இது ஃபுல்லாகவே பி ஆஃப் ஒய் எக்ஸ் அவ்வளோதான் சரிங்களா. அதோட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிச்சது 0.33. ஒய் பாரோட வேல்யூ சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு கண்டுபிடிச்சோம்ல அது 0. இதே மாதிரி இந்த எக்ஸ் பாரோட வேல்யூ 0 ஓகேவா.
ஸோ அதை சப்ஸ்டின் பண்ணிட்டோன்னா y is equal to 0.33 into x. அதே மாதிரி எக்ஸ் ஆன் ஒய் அதுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் காமா ஆஃப் அதுக்கு நம்மளுக்கு 0.33 கண்டுபிடிச்சோம் ஒய் மைனஸ் ஒய் பார் 0 சரிங்களா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.33 இன்ட்டு ஒய் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது டிஃப்ரெண்ட்டாக இப்போ இங்கே மட்டும் கேட்டது angle between the regression lines அதுக்கு tan theta is equal to 1 minus gamma square by modulus of gamma and sigma x sigma y sigma x square plus sigma y square அப்படிங்கிறது ஃபார்முலா சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் வி நோ தட் இந்த காமாவோட வேல்யூ 0.33 இங்கே 0.33 ஸ்கொயர் பண்ணியிருந்தேன். இங்கே சிக்மா எக்ஸ்க்கு 1/√3 அகைன் சிக்மா ஒய்க்கும் 1/√3 சரிங்களா. அதே மாதிரி சிக்மா எக்ஸோட ஸ்கொயர்னா 1/√3 ஸ்கொயர் ஆகும் சரிங்களா. இதே மாதிரி 1/√3 ஸ்கொயர் ஆகும் சரிங்களா. இந்த ஸ்கொயர் ரெண்டும் போயிடும் ஏன்னா இங்கே ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும் சரிங்களா. அப்போ 2/3 2/3 அது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு சாரி 1/3 1/3 அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2/3 இங்கே 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் √3 டினாமினேட்டில் அகைன் √3 அது வந்து 3 ஆயிடுது சரிங்களா. சரி இந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் 2.6700 சரிங்களா. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் வாட் 1.33. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னா சரியா காமாவோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 0னா பாசிட்டிவ் கார்லேஷன். இங்கே காமாவோட வேல்யூ என்ன நமக்கு 0.33. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் கார்லேஷன் ஓகேவா. ஸோ இதான் 9th சப்டிவிஷன். இடத்துல லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் இப்போ தான் பார்த்தோம் சரிங்களா. லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஓகே யா தட்ஸ் இட் சரிங்களா. ஸோ இதுதான் ஜஸ்ட் கண்டினியூஸ் கேட்டாங்கன்னா அதே